வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல நீங்க வீட்ல பூரி சுட்டா பூரி மாதிரி வரலையா? நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, பலூன் மாதிரி வரும். இது போல உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. எந்த பிராண்ட் கோதுமை மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு 450 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத ரவை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்திட்டு வாங்க. மொத்தமா தண்ணியை ஊத்தி கலந்துராதீங்க. மொத்தமா தண்ணியை ஊத்தி மாவு பிசைய கூடாது. இது போல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டு நல்லா இருக டைட்டா பிசைஞ்சு விடுங்க. நான் எடுத்திருக்க கோதுமாவோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாத் தான் எடுத்திருக்கேன். அரை கப்பு தண்ணி எடுத்தேன் பாத்தீங்களா, அதுலயே நான் வந்து 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் டைட்டா தான் இருக்கணும். அப்பதான் பூரி உங்களுக்கு பூரி மாதிரி வரும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை ஊத்தி நல்லா மாவை பிசைஞ்சு விட்டு அரை மணி நேரம் நல்லா மூடி போட்டு வச்சிருங்க. மாவோட பதம் பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா இது போல தான் இருக்கணும். இப்ப சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவை எடுத்து உண்டை பிடிச்சி நல்லா இது போல உருட்டிக்கோங்க. பூரி மாவுல முக்கிய எடுத்து இது போல வச்சு தேய்ச்சி விடுங்க. இப்ப பாருங்க, பூரி மாவை திரட்டும் போது நல்லா கட்டையில ஒட்டாம நம்ம இழுத்த இழுப்புக்கு நல்லா ரவுண்டா திரண்டு வருது. சப்போஸ் உங்களுக்கு மாவுல கொஞ்சம் தண்ணி கூடுதல் ஆயிடுச்சுன்னா கொஞ்சமா மாவு போட்டு பிசைஞ்சுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படவே தேவையில்லை. நான் உருட்டி இருக்க பூரி வந்து பாத்தீங்கன்னா அப்பளத்தோட ஒரு சுத்து பெருசா தான் இருக்கணும். பூரியை நல்லா சூடான எண்ணெயில தான் போடணும். அப்பதான் அதனோட டெம்பரேச்சர்ல பூரி நல்லா எழும்பி வரும். இது போல எழும்பி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மேல எண்ணெய் ஊத்துனீங்க அப்படின்னா பலூன் மாதிரி வந்துடும். லைட்டா இது அந்த பக்கம் திருப்பி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் கலர்ல பூரி இருக்கும். பூரி எழும்பல அப்படின்னா எண்ணெயோட டெம்பரேச்சர் லோவா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. நான் எடுத்த மாவுல 15 பூரி கிடைச்சது. இந்த பூரியை நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அமெரிக்கா அட்லாண்டா ஜார்ஜியா கம்மிங் லொகேஷன்ல இருக்கக்கூடிய நம்ம ஹோட்டல் சட்னிஸ்க்கு வாங்க மக்களே.